This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. சமீபத்தில் நடந்த ஒரு டிஜிட்டல் மோசடி பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மத்திய அரசு வந்து மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணுன்றதுக்காக ஒரு குரூப் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களிடையே தீவிரமாக பரவி வரும் டிஜிட்டல் முறைகேடுகள் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் சைபர் கிரைம் 14C பிரிவின் கீழ் மெசேஜ்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படி மெசேஜ் அனுப்பப்பட்டு வருகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நம்ம நிறைய விழிப்புணர்வு வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் அதை தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனாலும் மக்கள் வந்து தொடர்ந்து வந்து ஏமாந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் வந்து பிக் பாஸில் வந்த சௌந்தர்யா அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குது. அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 கலந்து கொண்ட போட்டியாளர் சௌந்தர்யா சமீபத்தில் 17 லட்சம் ரூபாய் இழந்து விட்டதாக ஒரு கும்பல் தன்னை பண மோசடி செய்து பறித்து விட்டதாக கூறியிருந்தார். இந்த மோசடி எப்படி நடந்தது என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. போலீசாரிடம் பதியப்பட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் இந்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. சௌந்தர்யா சூளைமேட்டில் உள்ள தனது வீட்டில் இருக்கும் பொழுது இந்த முறைகள் நடந்துள்ளது. அப்பொழுது அவருக்கு ஒரு போன் கால் வந்துள்ளது. மும்பையில் இருந்து ஈரானுக்கு உங்கள் பெயரில் ஒரு பார்சல் அனுப்பப்பட்டு உள்ளது. அதில் பணம் இருந்துள்ளது, போதைப்பொருள் இருந்துள்ளது, ஏடிஎம் கார்டுகள் இருந்துள்ளன. அதேபோல் உள்ளே தங்கக்கட்டிகள், உங்களின் பாஸ்போர்ட் விவரங்கள் இருந்துள்ளன. இதனால் உங்களை கைது செய்ய போகிறோம். சிபிஐ வழக்கு பதிவு செய்து உள்ளோம், விசாரணை செய்து வருகிறோம். நான் ராகேஷ் சர்மா, உங்களுக்கு ஸ்கைப் கால் செய்கிறேன் என கூறி போன் செய்துள்ளார். அதன் பின்னர் அந்த போன் காலிலேயே, நாங்கள் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளேன், உங்களை டிஜிட்டல் முறையில் கைது செய்துள்ளதால் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது, நீங்கள் யாரிடமும் பேசக்கூடாது, உங்கள் பெயரில் போதைப்பொருள் பார்சல் அனுப்பப்பட்டுள்ளது, அதில் பணம் இருந்துள்ளது, போதைப் பொருட்கள் இருந்துள்ளது, ஏடிஎம் கார்டுகள் இருந்துள்ளன, நீங்கள் எத்தனை நாட்களாக போதைப்பொருள் கடத்துகிறீர்கள் என்று கேட்டுள்ளார். இதை அடுத்து சிபிஐ தொடர்பான ஆவணங்கள், ஆர்பிஐ தொடர்பான ஆவணங்களையும் அனுப்பியுள்ளார். அதில் சௌந்தர்யா பெயரும் இடம்பெற்றுள்ளது. இதை பார்த்து பயந்த சௌந்தர்யா அந்த நபருக்கு பணம் அனுப்பியுள்ளார். மொத்தமாக 12 பண பரிவர்த்தனைகள் மூலம் பணம் அனுப்பியுள்ளார். வழக்கு நடத்த, ஜாமீன் வழங்க, விசாரணையை சென்னைக்கு மாற்ற என்று பல காரணங்களுக்காக பணம் அனுப்பியுள்ளார். இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல 17 லட்சம் ரூபாய் அனுப்பியுள்ளார். இப்படித்தான் அவர் தனது பணத்தை இழந்துள்ளார். இது தொடர்பாக போலீசார் பதிவு செய்து வழக்கு நடத்தி வருகிறார்கள். கடந்த ஓராண்டில் ஃபெடெக்ஸ், டிஹெச்எல், ப்ளூ டார்ட், டிடிடிசி போன்ற கொரியர் நிறுவனங்களின் பெயரில் நடந்த இந்த மோசடிகளில் பலர் லட்சக்கணக்கான ரூபாய்களை இழந்துள்ளார்கள். இதுபோன்ற மோசடிகளில் மோசடி செய்பவர்கள் குறிவைக்கப்பட்ட நபர்களை போனில் அணைத்து, உங்கள் பெயரில் ஒரு கொரியர் வந்துள்ளது, அந்த கொரியரில் போதைப் பொருள் அல்லது பிற சட்டவிரோத பொருட்களுடன் பிடிபட்டதாக கூறி மிரட்டுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். உதாரணமாக, சென்னையிலிருந்து ரஷ்யாவுக்கு உங்கள் பெயரில் ஒரு பார்சல் அனுப்பப்பட்டுள்ளது, அதில் பணம், போதைப் பொருள் மற்றும் ஏடிஎம் கார்டுகள் இருந்துள்ளன. அதேபோல் தங்கக்கட்டிகள், உங்கள் பாஸ்போர்ட் விவரங்களும் இருந்துள்ளன. இதனால் உங்களை கைது செய்ய போகிறோம் என்று மிரட்டுவார்கள். அதன்பின் வழக்கு நடத்த, ஜாமீன் வழங்க, விசாரணையை என்று உங்கள் ஊருக்கு மாற்ற என்று சொல்லி பல காரணங்கள் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கறந்து பல லட்சம் பணத்தை ஏமாற்றுவார்கள். இதுபோன்ற கால்கள் வந்தால் நம்பக்கூடாது, அதை நம்பி ஏமாறக்கூடாது என்று போலீசார் எச்சரித்துள்ளார்கள். இந்த நிகழ்வை கேட்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? யாராவது உங்களுக்கு வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், உங்கள் பொருளை போதைப் பொருள் கடத்தியிருக்குது, தங்கம் கடத்தியிருக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஃபோன் போட்டு சொன்னாங்கன்னா நீங்கள் முதல்ல அதை நம்பக்கூடாது. தைரியமாக என்ன செய்யணும்? அவங்கள எதிர்கொள்ளணும். 1930 அப்படிங்கிற சைபர் கிரைம் எண் இருக்குது. நீங்கள் அதில் புகார் பண்ணலாம். இந்த தகவலை அவங்களுக்கு சொல்கிறது மூலமாக அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க.